ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய வேத வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நேரத்தை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பாட போற பாடல் வந்து ஆண்டவரோட கிருபை இருந்தா போதும் நம்ம லைஃப் ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சிடலாம். பவுலுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரப்ப அப்ப பவுல் வந்து பல தடவை ப்ரே பண்ணியும் அந்த கஷ்டத்தை வந்து அவரால் ஓவர் கம் பண்ண முடியல. அப்ப ஆண்டவர் அவரை பத்தி சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக விளங்கும் என்றார் அப்படின்னு. அதுக்கப்புறமேல்ட்டு பவுல் அந்த சிச்சுவேஷனை பார்த்த விதமே வேற. ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு அவர் காட்ஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் இந்த லைஃப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் போதும், நம்ம இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ அதை பற்றின ஒரு பாடல். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்தன் ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரையை போற்றியே, வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா, வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சோதனையால் என் உள்ளம் சோர்ந்திடும், வேதனையான வேலை வந்திடும், என் மன பாரம் எல்லாம் நீங்கிடும், தம் கிருபை என்றும் என்னை தாங்கிடும். வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா, வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சிநேகிதர் எல்லாம் கைவிடினும், நேசரன் நேசரே இயேசு என்னோடிருப்பதால் மண்ணில் என் வாழ்வை நான் விட்டேகியே மன்னவனாம் இயேசுவோடு சேருவேன். வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா, வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே, ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து என்றும் வாழுவேன். வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா, வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு வந்து வசனத்துல எழுதியிருக்கு. ஸோ இந்த பூமியில இருக்க எல்லாமே வந்து ஆண்டவரை சுவாசிக்கிற எல்லாமே ஆண்டவரை வந்து துதிச்சிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்மளும் வந்து எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கணும். இந்த உலகத்துல எல்லாத்தையுமே படைச்சிருக்காரு. நம்ம கண்ணுல பார்க்கும்பொழுது இவ்வளவா ஆண்டவர் படைச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஞானமா படைச்சிருக்காரு எல்லாத்தையுமே. அவ்வளவும் எதுக்குன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு.
உலகத்துல நாம மாத்திரம் தான் ஒரே மனுஷனா இருந்தாலுமே, நமக்காக எல்லாத்தையுமே இப்ப உலகத்துல காண்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒருத்தருக்காக படைச்சிருப்பாரு. ஆண்டவர் அவ்வளோ நல்ல தேவன். ஸோ, அவர படைப்பே போற்றும் பொழுது, நம்மளும் வந்து அவர எவ் எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் போற்றணும். ஸோ, நம்ம இந்த பாட்ட பாடும்பொழுது அத பத்தி நெனச்சு பார்ப்போம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வானத்தையும் பூமியும் படைத்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே கொடுத்தீரே அப்பா. உம் படைப்பு ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கு காண்பிக்குது ஏசப்பா. ஆண்டவரே அப்பா எங்களோட சிறிய மைண்ட்ல ஆண்டவரே ஆண்டவரே முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அப்பா அநேக காரியங்கள் அநேக விஷயங்கள் எங்கள சுத்தி ஆண்டவரே நீங்க வச்சிருக்கீங்க ஏசப்பா. That shows your love. That shows how much you care for us, Father. Thank you, ஏசப்பா. Thank you so much. ஆண்டவரே அப்பா பிறந்ததுல இருந்து ஆண்டவரே தாயின் கருவுல உற்பவித்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா நீர் செய்த நன்மைகள் அநேகம் ஏசப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காட் ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவரே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க ஆண்டவரே எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படி எங்க மன கண்களை திறந்தருளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு மனக்கண்களை திறந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்க இருதயத்துல ஆழமாய் பதியவும் ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன வசனத்தை போல கேட்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை ஒரு மாற்றத்தை ஆண்டவரே அப்பா கொண்டு வரும்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
ஆமென். Thank you for leading worship. இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சரோஜினி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு சகோதரி சகோதரிகளுக்கும் இந்த மாலை நேரத்துல என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்தினால எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள்ல கூட நம்ம வேத பகுதியில நம்ம தியானிக்க போகிற புத்தகம் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் கடந்த நாட்கள் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம், இதோட ஒரு சின்ன பின்னணியை சொல்லிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து அதுக்குள்ள போகலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் பார்த்தீங்கன்னா, அது எழுதப்பட்ட காலகட்டம் எப்போ அப்படின்னா, இவங்க 70 வருஷம் சிறையிருப்புல இருந்துட்டு கோரேஸ் ராஜாவுடைய காலத்துல இவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டு அஸ்திபாரம் போட்டு ஆலயம் முற்றிலுமா இடிக்கப்பட்ட சூழ்நிலையில அஸ்திபாரம் மாத்திரம் அவர்கள் போட்டுவிட்டு கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆலயம் கட்டப்படாமல் அதற்கென்று எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம அந்த மக்கள் திரும்பவும் கிட்டத்தட்ட மறந்தே போன சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சகரியாவின் மூலமாக தேவன் அவர்களோடு கூட பேசின புத்தகம் தான் இந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகம். இது பாத்தீங்கன்னா மொத்தம் இது பழைய ஏற்பாட்டுல 38வது புத்தகம். இதுவும் ஹீப்ரூ லாங்குவேஜ்ல தான் எழுதி இருக்கிறாரு. இதை எழுதின நேரடியான ஆசிரியர் சகரியா தான். அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அவருடைய பெயர்லயே இந்த புத்தகம் இருக்கு. இது எழுதப்பட்ட காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிமு 520 480 வரையும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 14 சாப்டர்ஸ், 14 அதிகாரமா இப்ப நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஆனா முன்னாடி வேதம் எழுதப்பட்ட காலத்துல அதிகாரம் என்றோ அல்லது ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்பர் 1 2 3 அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பின்னாட்கள்ல 2ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல தான் வேத வசனங்களுக்கு அந்த சாப்டர் வைஸ் கொடுத்தது, வரிசைப்படி நமக்கு தகுந்த மாதிரி சில ஆர்டர்ஸ் மாத்தி அதை வரிசைப்படுத்தினது, சாப்டர்ஸ் கொடுத்தது, நம்பர்ஸ் கொடுத்ததெல்லாம் இப்போ நம்முடைய வசதிக்காக கொடுக்கப்பட்டவைகள் தான். ஸோ ஒரு 14 சாப்டர் இருக்கு. இதுல 211 வசனங்கள் இதுல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னாக்கா இதோட பின்னணியோங்கிறது இதுதான். ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாச்சு, இடிந்து போன ஆலயம். மக்கள் இவ்வளவு காலம் பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக்கப்பட்டு திரும்பவும் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு கூட்ட மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. தரியு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறாரு. அந்த காலத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட இவங்க அதுக்கு மேல அவங்களால எழும்ப முடியல. கிட்டத்தட்ட 16 வருஷம் போயிருச்சு. அப்ப இந்த மக்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு, இந்த மக்களோடு கூட பேசுவதற்கு, ஆலயத்தை கட்டப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் சகரியாவையும் ஆசாரியனாகிய யோசுவாவையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். சகரியாவை கொண்டு யோசுவாவையும் பலப்படுத்துகிறார். ஸோ இவர்களை எல்லாம் கொண்டு செருபாபேலை கொண்டு இந்த ஆலயத்தை கட்ட வைக்கிறார். ஸோ அப்போ இவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆண்டவர் நிறைய ரெவல்யூஷன்ஸ் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல இந்த முதல் 6 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சகரியாவுக்கு அவர் ஒரு இரவிலே அவருக்கு தோன்றின தரிசனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 தரிசனங்களாக அதை நம்ம பிரிக்கலாம். 10 தரிசனங்கள் அவருக்கு தோன்றினது. ஒன்னொன்னுத்துக்கும் அந்த தரிசனத்திலேயே அவருக்கு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா 7 8 அதிகாரம் பார்த்தோம்னா நிறைய கேள்விகளும் பதில்கள், உபவாசம், விருந்து, விசுவாசம், இதை குறித்த காரியங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சகரியா 9 முதல் 14 வரைக்கும் இந்த சாப்டர்ஸ்ல எதிர்கால ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை,
இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள், நிறைய குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப அருமையாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இதில் நம்ம நிறைய பார்க்கலாம். இறுதி தீர்ப்பு, ரட்சிப்பு இவைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளால ஃபுல்லாக உள்ளே போக நமக்கு நேரம் பத்தாது. ஸோ இன்னைக்கு அந்த முதல் 6 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய 10 தரிசனங்கள் மாத்திரம் நம்ம சற்று பார்க்க போகிறோம். என்னென்ன தரிசனங்களை சகரியாவுக்கு தேவன் கொடுத்தாரு, அதனுடைய அர்த்தங்கள் கண்டிப்பாக என்னால் முழுசாலாம் சொல்லவே முடியாது, எனக்கும் தெரியாது. வேதத்திலேயே அது என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்னும் நேரம் இருந்தால் எனக்குமே இது இன்னும் நான் ரெஃபர் பண்ணலை. ஒன்று குறித்தும் ஒவ்வொரு தரிசனத்தை குறித்தும் நிறையா ரெஃபர் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு முடியாதனால ஜென்ரலாக மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் இன்னும் உள்ள ஆழமாக போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காக கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த தரிசனங்கள் என்ன கூற வருது, இதோடைய சாராம்சம் என்ன, இதில் முக்கியமாக இத்தனை தரிசனத்துக்கு நடுவில் பார்க்கும்போது ஃபைனலைஸ்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், கட்டி முடிக்கப்பட வேண்டும். அது சகரியாவின் மூலமாக ஆசாரியர்கள், செருபாபேல் இவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டு அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுவது ஒரு முக்கியமான மைய கருத்தை அங்கே நம்ம பார்க்க முடியுது. எருசலேம் மறுபடியும் கட்டப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அவருடைய ஜனங்களை தேவன் எந்த சூழ்நிலையிலும் கைவிடுகிற தேவனே இல்லை என்பதற்கு அடையாளமாக இந்த தரிசனங்கள் இருப்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளோ இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய தாசர்களுக்கு எப்படியெல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறார். இதை நம்ம படிக்க நீங்களும் நிறைய முறை படிச்சிருந்திருப்பீங்க. இப்படிலாம் கூட தேவன் பேச முடியுமா, இவ்வளவு மைனூட்டாலாம் சொல்லுவாரா அப்படின்னா சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஊர்ஜிதமான சாட்சிகளாக இன்றைக்கும் இந்த தரிசனங்கள் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் தானே, நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களோடையும் கனெக்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு உள்ள காரியங்களோடையும் கனெக்ட் பண்ணுவதற்கு நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோடே பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமும் யூதா பட்டணங்களும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை போதும்.
இந்த ஒரு தீர்க்க தரிசனம், அதாவது அவர் கண்ட அந்த ஒரு தரிசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு தெரியுது ஒரு ராத்திரியில அவருக்கு இந்த தரிசனம் உண்டாகுது. என்னன்னு சொல்லி, சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கிலே இருக்கிற மிருது செடிகளுக்குள்ள அந்த ஒரு குதிரையை பார்க்கிறாரு. அந்த குதிரையின் மேல ஒருத்தர் இருக்கிறதையும் பார்க்கிறாரு. அவங்க எங்க இருக்காங்க? ஒரு பள்ளத்தாக்கு கீழே செடிகளுக்குள்ள இருக்கிறத மிருது செடின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அங்க இருக்கிறதையும், அதுக்கு பின்னாடி இன்னும் சில குதிரைகள், சிவப்பான குதிரை, இன்னும் மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை, வெண்மையான குதிரை, இதெல்லாம் தூரத்துல இதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் அவர் பார்க்கிறாரு. அப்போ இவர கிட்ட ஒரு தூதன் பேசிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு தூரத்துல ஒரு தூதனும் பார்க்கிறாரு. 2 பேரை பார்க்கிறாரு இவரு தரிசனத்துல. ஒருத்தர் இவரு கூட பேசிட்டு இருக்காரு. யார் கூட? சகரியாவோட. அப்போ இதெல்லாம் யாரு அப்படின்னு நம்ம கேட்கும்போது இவர் கேட்கிறாரு. ஒண்ணுத்துலயும் பாருங்க, இது என்ன, இது என்ன, இதோடைய அர்த்தம் என்ன, இதோடைய காரியம் என்ன? எப்படி தானியலுக்கு அபரிவிதமான காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டதோ அதே போல ஒத்த காரியங்கள் இங்க சகரியாவுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. பின்னாட்கள்ல யோவான்க்கும் வெளிப்படுத்தப்பட்டதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்ப்போம். அதே போல ஒத்த அநேக காரியங்கள் சகரியாவுக்கு இங்க வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இதெல்லாம் என்ன, இந்த புருஷன் யாரு, இந்த குதிரைகள், இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்களாம்? தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள். இவங்க பூமியெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வராங்க. சுத்தி பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க? எல்லாம் அமைதலா இருக்கு, சமாதானமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நல் வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ உடனே இந்த தூதன், இவர் கூட பேசிட்டு இருக்கிற அந்த தூதன் தேவனிடத்திலேயே கேட்கிறார். இவ்வளோ நாள் இளைப்பாறுதல் இல்லாம 70 வருஷம் இவர்கள் அடிமைப்பட்டு ரொம்ப வெளி தேசத்துல போய் அடிமைகளாக இருந்து இப்ப திரும்பி இங்க வந்திருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு விடிவு காலம் வரலையே, இன்னும் இப்படிதான் இருக்கணுமா, இன்னும் இவங்க ஆலயம் கட்டப்படலையே, இன்னும் இவர்கள் சமாதானத்துக்குள்ள வரலையேன்னு சொல்லி இந்த தூதன் வேண்டும் போது, அங்க தேவன் பேசுகிறதை இவர்களால கேட்க முடியுது. என்னன்னு சொல்லி சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, அதே தூதன் மூலமாக அவருக்கு அந்த செய்தியும் வருது. என்னன்னு சொல்றாரு? நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராகியம் கொண்டிருக்கிறேன். உங்களை நான் அடிச்சது உண்மைதான். ரொம்ப ஆண்டவரோட அன்பை புரிஞ்சுக்கிறது பழைய ஏற்பாட்டுலதான் என்னால இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க முடியுது. அடிக்கிறதும் அவர் தான், ஆனா நான் அடிப்பேன், ஆனா உங்களை வேற யாரும் அடிக்கிறாங்கல்ல, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது போல நான் உங்களை தண்டிச்சது உண்மைதான், ஆனா உங்களுக்கு விரோதமா வந்தவங்களையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா அவங்களையும் விட மாட்டேங்கிறத போலதான் சொல்வாரு தேவன். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்கள் மேல என்ன எப்படி இருக்கேன்? 16வது வசனத்துல மன உருக்கத்தோடு இருக்கிறேன், எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷம் கிட்ட ஆண்டவர் அவர்களை மறந்தது உண்மை, அல்லது அவர்கள் ஆலயமே இல்லாமல் போனது உண்மை, இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டது உண்மை. இப்படிப்பட்ட காலமா இருந்தாலும் நான் உங்களிடத்துல திரும்பவும் நான் திரும்பினேன், மன உருக்கத்தோட உங்களிடத்துல திரும்பினேன். எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அங்க ஆலயம் தரைமட்டம் ஆயிடுச்சு, எருசலேம் பட்டணம் தரைமட்டம் ஆயிடுச்சு. யாருக்கும் குடியிருக்கிறதுக்கு வீடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, யாரும் அங்க வாழவே இல்லை, வனாந்தரம் ஆயிடுச்சு. ஆனா திரும்பவும் உங்களோட பட்டணம் ஆசீர்வாதமா இருக்கும். பட்டணம் பாருங்க, அடுத்த வசனத்துல என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல இந்த குதிரைகள் வந்தது, அந்த குதிரையை பார்க்குற நம்ம குதிரைனாவே பயம் வருது, ஐயோ யுத்தம் அது இது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் நம்ம அதை பார்த்திருப்போம், தானியலையும் அப்படி பார்த்திருப்போம். இந்த இடத்துல இந்த குதிரைகள் வந்துச்சு, 4 பக்கமும் போனிச்சு வந்தது, ஆனா அமைதலா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அதை அடுத்து ஒரு சமாதானத்தை இந்த இடத்துல தேவன் கூறுகிறத பார்க்கிறோம். இது ஆலயம் கட்டப்பட வேண்டிய நேரமாக அது இருந்தது. சோ ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி திரும்பவும் இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இங்க எல்லாரும் இந்த இடத்துல எல்லா ஜனங்கள் நடமாடுவாங்க, இந்த இடம் செழிப்பா இருக்கும்,
நிறைய காரியங்களை தேவன் இன்னும் வரும் வசனங்கள்ல நிறைய நம்ம பார்க்கலாம். இதுதான் அவர் கண்ட அந்த ஃபர்ஸ்ட் தரிசனம். அந்த முதல் தரிசனத்திலேயே அவர் முதல்ல சகரியாவை ஆறுதல் படுத்துறாரு. இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சகரியாவோட வேலையா இருக்குது. அப்போ எடுத்ததுமே தேவன் அவர்களை தேற்றரவற்று கடந்த அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேற்றரவை கொடுக்கிறார். அடுத்ததாக அவர் காணக்கூடிய தரிசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இரண்டாவதாக 19வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 19. அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு தேங்க்யூ. அதாவது இது 18வது வசனத்துல இருக்கு. நான் என் கண்களை ஏறெடுத்து போது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அடுத்த தரிசனத்துல திரும்பவும் அவருக்கு வருது. இது ஒருவேளை ஒரே இரவுல வந்ததா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வெளிப்பாடு வந்ததானும் தெரியல. ஆனா இதுல எழுதப்பட்டதை பார்த்தா அவருக்கு அடுக்கடுக்கா அடுத்தடுத்தது சொல்லப்படுது. படன்னு அவருக்கு வெளிப்பாடுகள் மடை திறந்த வெள்ளம் போல இவ்வளவு காரியங்களை சகரியாவுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் அவரு ஒரு எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக இருந்திருப்பாருன்னு எனக்கு ஒரு சவாலான காரியமா தெரியுது. பாருங்க, என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது 4 கொம்புகளை கண்டேன். இவைகள் என்னன்னு சொல்லி அவர் கேட்கிறார் அந்த தூதன் கிட்ட. அவர் தைரியமா இதெல்லாம் என்னன்னு அவர் கேட்கறத பாருங்க. அப்போ இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். இவர்களுக்கு விரோதமாக வந்த நாடுகள். அதோடைய பெயர்கள்லாம் இப்ப நான் ரெஃபர் பண்ணல, அதனால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்றேன். ஆனா கண்டிப்பா அந்த நாடுகளுடைய பாபிலோன் இருந்தது, சிரியா, எனக்கு பேர் டக்குன்னு வாயில வரல. சோ சில நாடுகள் இவர்களை சுற்றி இருந்தவர்கள், அவர்களை வீழ்த்தினவர்கள், அவர்களை அந்த நேரத்துல அவர்களை சிறைக்கு கொண்டு போய் தள்ளினவர்கள், சிறையிருப்புக்கு கொண்டு போன இந்த நாடுகள் இவர்களை என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு, சிதறடித்த கொம்புகள்னு சொல்லிட்டு, பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இந்த கொம்புகளுக்கு அடுத்து ஒரு தொழிலாளிகள், 4 தொழிலாளிகள் வராங்க. மூன்றாவதாக அடுத்த தரிசனத்திலேயே இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். இந்த கொம்புகளை, இந்த நாடுகளை, இவர்களை சிதறடித்த மனிதர்களை அல்லது எதிரிகளை வீழ்த்துவதற்கு 4 தொழிலாளிகளை அனுப்புறாராம். தொழிலாளி எப்படி இருப்பாங்க? மும்முரமா அவங்க வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க. அது போல அவங்க தலைய கூட அண்ணாந்து பார்க்க அளவுக்கு அவங்க சரம் மாதிரியா அந்த அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்கும்படியாக, அவர்களை விழத்தள்ளும்படியாக, அவர்களை நிர்மூலமாக்கும்படியாக இந்த 4 தொழிலாளிகள் வருகிறதே, இதையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். பாருங்க, அப்போ சகரியா எங்கேயோ இருக்காரு, உங்களுடைய எதிராளிகள் எங்கேயோ இருக்காங்க. அவங்கள குறிச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. அவங்கள என்ன பண்ண போறாங்கிறத அவருக்கு எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறாரு. சோ இதை அடுத்து பார்க்கும்போது அவருக்கு அடுத்த ஒரு வெளிப்பாடு வருது. 4ஆவதாக ஒரு தரிசனம், 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓஹோ, நீங்கள் எலும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ, நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்த்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். ஆமென். பாருங்க, இங்கே திரும்பவும் அவருக்கு ஒரு என்ன தரிசனம், அதை தொடர்ந்து உடனடியாக அவருக்கு வரக்கூடிய ஒரு தரிசனம். என் கண்களை நான் ஏறெடுத்த போது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் எருசலேமுடைய அகலம் என்ன, நீளம் என்ன என்று சொல்லி அவன் அளந்து பார்த்து கொண்டிருக்கிறானாம். அப்போ வேறொரு தூதன் புறப்பட்டு வந்து சொல்றாரு, இவங்களுக்கு என்ன காரியம், இது என்ன அப்படின்னு சொல்லி, இந்த வாலிபன்கிட்ட இதை சொல்லு. என்னன்னு சொல்லணும்? இந்த எருசலேமின் நடுவிலே மனுஷரின் திரளும் மிருக ஜீவன்களின் திரளும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலம் ஆகும். ஒரு மிகப்பெரிய வாசஸ்தலம் உண்டாகும். இங்க நிறைய பேர் திரும்பவும் வாழ்வார்கள். மிருக ஜீவன்கள் இங்க திரளாயிருக்கும். இங்க சுற்றிலும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து, மதிலே வேணாம், இப்பதான் மதில் இடிஞ்சு போச்சு, இன்னும் ஆலயமே இன்னும் கட்டப்படல, மதில் இல்லை, ஆனா நானே என்னவா இருப்பேன், சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இந்த தூக்கு நூலுக்கு, அந்த நூலை பிடித்ததுக்கு அர்த்தம் என்ன? இந்த எருசலேம் திரும்பவும் கட்டப்படும். இந்த எருசலேமுக்கு அளவு எவ்வளவு, நீளம் எவ்வளவுன்னு ஃபுல்லா அவர் அளக்குறாரு. இது ஃபுல்லா கட்டப்படும் திரும்ப. இதுக்கு சுற்றிலும் நானே மதில போல இருப்பேன். சாதாரண மதில் இல்ல, அக்கினி மதிலாக இருப்பேன். என்னை தாண்டி யாரும் உன்கிட்ட வர முடியாது. நானே உன்னை பாதுகாப்பேன். நானே உன் நடுவுல வாசம் பண்ணுவேன். நீ என்ன பண்ணணும்? சீயோன் குமாரத்திட்ட பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இங்க என்னது, பாபிலோன்ல இருந்து நிறைய பேர் விடுதலையாகி வந்துட்டாங்க. இன்னும் கூட பலர் அங்கேயே கூட இருந்திருக்கலாம். இன்னும் பாபிலோனிய பழக்க வழக்கங்கள் அந்த இதுல கூட இருந்திருக்கலாம். இன்னும் ஆண்டவரிடத்துல முழுசா மனம் திரும்பாம இருந்திருக்கலாம். நீ உன்னை மனம் திரும்பு, ஆண்டவரிடத்துல வந்துரு. சீயோன் குமாரத்தி, உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ள போன நீ ஆண்டவர்கிட்ட வா, சீயோனே நீ இங்கே வந்துரு, அப்போ உனக்கு மகிமை உண்டாகும். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எப்போ ஆண்டவர் கிட்ட நம்ம இருக்கும்போது யாரும் தொட முடியாது அவ்வளவு ஈஸியா. ஒருவேளை நம்ம கொஞ்சம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரை விட்டுட்டு கொஞ்சம் தூரமா நிற்கும் போதோ, அல்லது ஆண்டவர் விரும்பாத காரியத்துல நாம் எங்கேயோ சிக்கி கொண்டிருக்கும் போதோ, அல்லது ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்துல நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதோ, சாத்தானுக்கு தோறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நிறைய நேரம் நம்ம தான் கொடுத்துடுறோம். இந்த இடத்துல நீ இங்க வந்துரு, அதுக்கப்புறம் பாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். ஆண்டவரை கிட்டையே வர முடியாது, அவரை தொடவே முடியாது. இதுல அவரோட கண்மணியை தொட்டா என்ன ஆகும்? யார அப்படி ஒருத்தன் டச் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி பண்ணிட்டானா அவன் கெதி என்ன ஆகும்? அந்த இடத்துக்கு அவங்கள தள்ளுவேன். உன்னை சுற்றி இருக்கிற இந்த 4 கொம்புகள், உன்னை சுற்றி இருக்கிற இந்த எதிரிகள், இவங்களோட கதியெல்லாம் இப்படித்தான் இருக்கும்.
ஒருத்தரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த எருசலேம் திரும்பவும் கட்டப்படும் என்று சொல்லி அவர்கள் ஒன்றுமில்லாது இருக்கிற காலகட்டத்துல, நிர்மூலமாகி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் எப்படி நடக்குமோன்னு க வருத்தத்தோடு இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருத்தத்தை நிறைய பார்க்க முடியும். எங்களுக்கு இன்னும் ஒரு விமோச்சனம் இல்லையா, ஒரு விடுதலை இல்லையா, ஒரு எங்களை தேவன் திரும்ப கட்டுவிக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை தேவன் எப்படியெல்லாம் தேற்றி அவர்களை தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தன்னுடைய தாசர்கள் மூலமாக எப்படி அவர்களை தேற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு எவ்வளவு பெரிய சான்றாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். நம்மளை சுத்தி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்கும் இதே தரிசனம்தான், இதே வார்த்தைகள் தான். நமக்கு ஒரு எதிரின்னு ஒரு வேலை யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே தான் பதில். ஸோ இந்த வசனங்கள்லாம் எப்பயோ எழுதப்பட்டதுன்னு நம்ம மூடி வச்சுட்டு போக முடியாது. இது இன்னைக்கு எனக்கு அப்ளை ஆகுது. இன்னைக்கும் இந்த வசனத்தின்படி என்னை நடத்துறாரு. ஸோ நம்ம இப்படியாக தேவன் அவர்களை எவ்வளோ அழகா அவர்களை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் யார் இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியும்? நம்ம தொடர்ந்து 3வது அதிகாரத்துல வாசிப்போம். அடுத்த தரிசனம் 3வது அதிகாரத்துல. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீர் என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர்கள். இதோ கிளை எண்ணப்பட்டவர்களாகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். பாருங்க, இதுக்கு அடுத்து இந்த ஒரு அதிகாரமே போயிருச்சு முழுசா. இதுல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்த ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பிக்கிறார். என்ன அந்த தரிசனத்துலன்னா, அவர் ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்திருப்பது போலவும் அவர் பக்கத்துல ஒரு சாத்தான் நின்று கொண்டிருப்பது போலவும் அந்த தரிசனமும் அவருக்கு உண்டாகுது. அப்பொழுது யோசுவாவோ அப்போ பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு, அவன் சாத்தான் எப்படிப்பட்டவன், அவனை பார்த்து என்ன சொல்றாரு தேவன், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அளவா என்றார். இங்க பிரதான ஆசாரியனுக்கு பக்கத்துல நிக்கிறது யாரு? சாத்தான். அப்போ இன்னைக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர், என்ன ஊழியக்காரங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, ஊழியக்காரங்க ஏன் இப்படி தப்பு பண்றாங்க, ஊழியக்காரங்க ஏன் இப்படி எல்லாம் தடுமாறி போறாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க பக்கத்துலதான் அவன் ரொம்ப க்ளோஸா நிக்கிறான். இது அந்த காலத்திலயும் நடந்திருக்கு, இன்னைக்கும் அதெல்லாம் நம்ம பாக்குறோம்.
இப்போ இவரோட யோசுவாவோட வஸ்திரம் எப்படி இருக்கா? அழுக்காக இருக்குதாம். அப்ப அது என்ன எதை காட்டுது நமக்கு? அப்போ ஆசாரனாக யோசுவா இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லை. அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அவன் தேவனுக்கு பிரியமானபடி ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு வந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை ஒருவேளை கரைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது அவருடைய வாழ்க்கை தேவனுக்கிட்ட நெருங்க முடியாதபடி இருந்திருக்கலாம். அல்லது நீங்க யோசிச்சு பாருங்க, சகரியாவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் தேவன் ஒருவேளை நேரடியா யோசுவா கிட்ட கூட போய் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இங்க சகரியாவுக்கு தான் சொல்லப்பட்டது. அவர்தான் பிரதான ஆசாரியன், அவருக்கு அங்க வெளிப்பாடு கிடைக்கல. ஏன் அந்த நிலைமை? யோசுவா தானே பிரதான ஆசாரியன், தேவனுக்கு நேரடியாக அங்க ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறாரு. ஆனா அவரையே அங்க விடுவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்ப அவருக்கு போய் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனத்தையும் இந்த இடத்துல உரைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் அதிகாரத்தின வசனத்துடைய பின்பகுதியிலே, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவருடைய பாகை, சுத்தம் செய்யப்பட்ட பாகை, தலையில சூட்டக்கூடிய கிரீடம் போன்ற அந்த பாகை கூட சுத்தம் செய்யப்பட்டதை, சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக. இப்போ இங்க ஆசாரியனை முதலாவது தேவன் சுத்திகரிக்கிறார். அப்போ ஆசாரியனும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர் தான். அவருடைய வஸ்திரமும் அழுக்காக கூடியதுதான். அவரும் மற்ற மனிதர்களைப் போல இயல்பானவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையிலும் பல தவறுகள் வரதான் செய்யும். அப்ப அவர்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க யாரும் எக்ஸப்ஷனல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ இங்க பிரதான ஆசாரியன் ஆகிய இவர் யோசுவா சுத்திகரித்து தேவன் என்ன சொல்றாரு 7வது வசனத்துல, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். யோசுவா, நீ என் வழியில நடந்தீனா அப்போ உனக்கு இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். என் காவலை என் வழியில நடந்து என் காவலை காக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் காவல் காக்குறது உண்மைதான், ஆனா தேவனுடைய வழியில நடந்து இல்ல. வழி காட்டுறது உண்மைதான், அவங்க போறது வழி ஒரு மாதிரி இருக்கு, அவங்க சொல்ற வழி வேற மாதிரி இருக்கு. அப்போ இங்க ஒரு ஆசாரியன் சரி செய்யப்படும் போது, ஆசாரியன் சரியான வழியில நடக்கும் போது அவர் போய் அநேகரை சரியான வழியில நடத்த முடியும். சோ இந்த இடத்துல யோசுவாவுக்கு அவரை சுத்திகரித்து அந்த ஆலயத்தை கட்டுவதோடு நின்றதில்லை. அந்த ஆலயத்தை எடுத்து நடத்தக்கூடிய மேய்ப்பன், பிரதான ஆசாரியனே தேவன் அங்க சரிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆலயங்கள் இருக்கிறது, கட்டடங்கள் இருக்கிறது, சில இடங்கள்ல நல்ல மேய்ப்பர்கள் இல்லை. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நம்மெல்லாம் ஒரு நல்ல சிட்டியில இருக்கோம், நல்ல நல்ல இடங்கள்ல இருக்கோம், நமக்கு இந்த வசனம் நான் இப்ப சொல்றது பிராக்டிக்கலா எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னமும் சரியான மேய்ப்பர்கள் இல்லாத ஆடுகள், சிதறடிக்கப்பட்ட ஆடுகள், அலைந்து திரியக்கூடிய ஆடுகள், பின்மாற்றத்துல போன ஆடுகள் ஏராளம். அவர்களை தேடக்கூடிய மேய்ப்பர்கள், ஆசாரியர்கள் இங்க இல்லை. சோ இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த பிரதான ஆசிரியராக யோசுவாவுக்கு என்ன சொல்லப்படுதா, நீ கேள், 8வது வசனம், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இவர் இவர் இங்க ஆசாரியரா இருக்கிற இந்த யோசுவாவுக்கு மகா பிரதான ஆசாரியரா இருக்கிற இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நற்செய்தியை அவங்களுக்கு சொல்றார். கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பு வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது.
இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது அப்படியே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அவர் ஒரு கல், இந்த கல் என்றும் கிளை என்றும் சொல்லப்படுவது இங்கே கிறிஸ்து. அவர் மேல வைக்கப்படக்கூடிய 7 கண்கள். அவர் சித்திர வேலை நிறைவேற்றி அப்படின்னா அவர் மேசியாவாக பிறப்பதற்கு அவர் பிறப்பதற்கு வழி வகை செய்யப்பட்டு எல்லாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டு கிறிஸ்து மரியாள் வயிற்றுல பிறக்கக்கூடிய காரியம், அவர் மீட்பின் பொருளாக அவர் வர்றது, இதெல்லாத்தையும் எல்லா வேலையும் நிறைவேற்றி முடித்து அந்நாளிலே நீங்கள் ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் நீ இங்க ஆசாரியனாக இருக்கிற, நீ நடத்த போற. அடுத்தது இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியராக கிறிஸ்து வரப்போறாரு. இந்த ஜனங்களை அவர் நடத்துவார் என்பதை இவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே இவர்களுக்கு உரைக்கப்படுகிறது. இதெல்லாம் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். அடுத்ததாக நம்ம 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது வாசிக்கலாம் பிரதர். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆமேன். ஆமேன். பாருங்க, இந்த தரிசனமும் ரொம்ப வித்தியாசமா அவருடைய முன்பதாக, இதெல்லாம் அவரால் விளங்கி கொள்ள ஏதோ ஒரு வாய்ப்புடைய தரிசனங்கள் தான். ஏன்னா அங்க ஒரு குத்து விளக்கு பாக்குறாரு, 2 ஒலிவ மரத்தை பாக்குறாரு, அந்த எண்ணெய், பொன் நிறத்துல எண்ணெய், அந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றப்படுகிறத பாக்குறாரு. அப்போ இவரால் சுத்தமா விளங்கிக்க முடியாதுன்ற ஒரு விஷயமா இது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் எவ்வளவு ஒரு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு சப்மிசிவான ஒரு ஊழியக்காரனா சகரியா இருக்காரு. ஒன்னும் இது என்ன, இது என்ன, இது என்ன, எனக்கு சொல்லுங்க, உனக்கு தெரியாதா, எனக்கு தெரியல, சொல்லுங்க. சப்மிசிவா கத்துக்கிறாரு, ஒன்னுத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு, ஒன்னுத்தையும் சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனா அவர் காணப்படுகிறத நம்ம இங்க பாக்குறோம்.
அப்போ இன்னைக்கு நாமளாவே ஒரு விளக்கம் சொல்லிடுறது, நாமளாவே ஒரு தரிசனங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டாங்கன்னதும் நம்மளே அவங்களுக்கு 1008 விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கறது, அப்பெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா இங்க அப்படிலாம் விளையாட்டாக இவங்க எதையுமே செய்யல. ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு தரிசனங்களும் அக்யூரட்டா வருது. இப்படி இப்படி போல அப்படி போலலாம் இல்ல, அக்யூரட்டா அத்தனையும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பிசுறு இல்லாம அக்யூரட்டா அவர்களுக்கு சொல்ல அந்த தரிசனம் வந்ததும் அதோடைய காரியங்களும் ஒவ்வொன்றும். அப்போ ஒரு பொன் குத்து விளக்கு, அதுல 7 அகல்கள் உள்ள விளக்கு, 2 பக்கத்துல வலது இடது புறமாக காணப்படக்கூடிய ஒலிவ மரம், அந்த ஒலிவ மரத்திலிருந்து இந்த 7 அகல்களுக்கும் எண்ணெய் போற மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. இதையெல்லாம் அவர் பார்த்து இது என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையால். இந்த தரிசனம் எதுக்காக சொல்லப்படுது? செருபாபேலுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. செருபாபேலை கொண்டு இங்க ஆசாரியனாகிய யோசுவாவை பலப்படுத்தினதோடு செருபாபேலையும் இங்க பலப்படுத்துகிறார் தேவன். அவன் தான் இங்க அஸ்திபாரம் போட்டான். இன்னைக்கு அவனோட கையை வச்சு இந்த ஆலயம் கட்டப்படும். இப்போ தேவனுடைய ஆலயம் அவ்வளவு அழகா மகிமையாக பல ஆண்டுகளாக யாரு தாவீது அவ்வளவு கனவு கண்ட ஒரு ஆலயம். அது அவனுடைய மகன் சாலமோன் வாழ்நாளெல்லாம் செலவிட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம். தேவனுடைய மகிமை தங்கி இருந்த ஒரு ஆலயம். தேவனுடைய கோபத்தால எல்லாம் இவர்கள் இழந்து போயிட்டாங்க, எல்லாம் இடிக்கப்பட்டு ஒண்ணும் இல்லாம தரமட்டம் ஆயிடுச்சு. ஆனா அது அவ்வளவு பெரிய ராஜாக்கள் கட்டுறதுக்கு அத்தனை வருஷம் பிடிச்சிச்சு. இப்ப இவங்க கையில எதுவும் பெருசா கிடையாது. கோரேஸ் அனுப்பி வைக்கிறாரு, அவரால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்றாரு. அப்போ இங்க இருக்கிறவங்க சாதாரணமானவர்கள், பெரிய ராஜாக்கள் கிடையாது. ஆனா இவர்களை கொண்டு தேவன் திரும்பவும் ஆலயத்தை கட்டி வைக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? அன்னைக்கு அஸ்திபாரம் போடும்போது அற்பமா இருந்தது. சாதாரணமான இவர்களை கருத்தை கொண்டு போடும்போது, இதுல ஒரு பூனை இந்த அலங்கத்தை கட்டும் போது சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு பூனை ஏறி ஓடிவனா கூட இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்லாம் அவங்களை எதிரிகள் கேலி பண்ணாங்க. அப்படி இவர்களை அற்பமா பார்த்தாங்க. ஆனா இந்த அற்பமா பார்க்கிற இந்த நாளை அசட்டை பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி எனது இந்த செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கின்றதாம். ஏது? அந்த 7 கண்கள். அந்த 7 கண்கள் எது? கர்த்தருடைய 7 கண்கள். அப்போ தேவனுக்காக ஒரு காரியம் செய்யும் போது, ஆலயத்துக்காக ஒரு காரியம் செய்யும் போது, இன்னைக்கு இத்தனை போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் ரத்த பூமியா கலவரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எருசலேம், ஈரான், அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து அங்க நடந்துட்டு இருக்கு. எதோட திரும்பவும் அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னென்னமோ இங்க பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் சாதாரணமான இவர்களை தெரிந்து கொண்டார். உண்மையுள்ளவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவர்களை திரும்பவும் வாழ வைக்கணும், திரும்பவும் அவர்களை கட்டு வைக்கணும், திரும்பவும் இந்த ஆலயத்துல தேவனுடைய மகிமை தங்கணும், தேவன் வாசம் பண்ணணும். திரும்பவும் இந்த எருசலேமை தேவன் ஆசீர்வதிக்க முற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதோட அவர் நிக்கல. பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். செருபாபேலை எப்படி கட்ட வைக்க போறாரு? அவருடைய பலத்தினால அவனால கட்ட முடியாது. இவங்களோட பராக்கிரமும் ஒண்ணுமே இல்லையே. என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவர் அன்னைக்கு கொண்டு நான் செய்வேன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு இன்னும் டவுட் போகல. அப்போ இந்த ஒலிவ மரம் பக்கத்துல இருக்கிற அந்த மரம் என்ன, இந்த குழாயினா என்ன, ஒன்னொன்னுத்தையும் கேட்கிறார். அப்ப அந்த 2 ஒலிவ மரங்கள் 2 கிளைகள் என்னவென்று கேட்கிறாரு. அந்த 2 ஒலிவ மரங்கள் என்னன்னு கேட்கிறாரு. அப்போ அதுக்கும் அவர் விளக்கத்தை கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லி, இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள்.
இதுல எனக்கு எனக்கு இன்னும் இந்த இதுக்கு விளக்கம் புரியல. யாரும் தெரிஞ்சா எனக்கு பிறகு சொல்லுங்க ஃபைனலா. நானுமே நான் ரெஃபர் பண்றேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 9வது தீர்க்க தரிசனம் என்னன்னா, சாரி, இது வரைக்கும் 6 தான் பார்த்திருக்கோம். மீதியை நான் டக்குன்னு ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு. 5வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பார்க்கலாம். சாரி, 5வது அதிகாரத்துல 1வது வசனத்துல, இதோ ஒரு பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், அவர் இப்படி திரும்பினா ஒரு தரிசனம், அப்படி திரும்பினா ஒரு தரிசனம். அப்போ இவ்வளவு தேவன் அந்த மனுஷனோட பேசியிருப்பாருன்னா அவர் எவ்வளவு தேவனுடைய சமூகத்துல இருந்த ஒருவராக இருக்க முடியும் பாருங்க. ஒரு புஸ்தக சுருளை பாக்குறாரு. அந்த புத்தக சுருள் எவ்வளவு இருக்குன்னா 20 முழம் அகலம், அது நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது. முழம் கணக்கு 20 முழம்னா எத்தனை பெருசு, ரொம்ப பெருசு, ஆகாயத்துல பறந்து வர்றது போல 20 முழம், ரொம்ப லாங்கான ஒரு புஸ்தக சுருள் அவர் பார்க்கிறார். அது என்னவா, இது என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவனுடைய வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதாவது இதுல என்னன்னா, அதுல என்ன எழுதியிருந்திருக்கு, மீதெங்கும் புறப்பட்டு போகக்கூடிய சாபம். சோ இந்த புத்தக சுருள்ல ஏதோ எழுதி இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது என்னதான், ஒன்னு திருடன், பொய்யானையிடுறவன், தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யறவங்க, பூமி எங்கும், யாரோ ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு எதிரிய ஒரு நாட்டையோ 2 நாட்டையோ இல்ல, பூமி எங்கும் சென்று அவங்களுக்கு அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டபடியே, அந்த சுருளில் இருக்கிறபடியே அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள், நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 6வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு 8வதாக அவர் காணக்கூடிய தரிசனம் என்ன அப்படின்னா, இங்க ஆலயம் கட்டப்படுறத பார்க்கிறோம். இந்த செருபாபேலை குறித்து சொல்லிட்டு, நம்முடைய ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து சொல்லிட்டு அதோடு நிறுத்தல ஆண்டவர். உலகத்தை குறித்தும் சொல்றாரு, இங்க தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை அவர் சொல்றாரு. அடுத்தது 8வதாக ஒரு மரக்காலை அவர் காண்கிறார். அந்த மரக்கால் பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்றார். ஒரு மரக்கால் புறப்பட்டு வருது அவர் கண்ணுக்கு, இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது, மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். அதாவது ஒரு மரக்கால் புறப்பட்டு வருது, அந்த மரக்கால் ஒரு பெரிய ஒரு பார்க்கப்படுது, ஒரு ஸ்திரீ அதுக்குள்ள உட்கார்ற அளவுக்கு இருக்கு. அந்த ஸ்திரீ யாரு அப்படின்னா, அவ வந்து என்னது, அக்கிரமக்காரி. அவள் வந்து என்னது, அக்கிரமக்காரியாக இருக்கிறாள். அவளை அந்த மரக்காலுக்குள்ளேயே போட்டு மூடி அவளைதான், அவளை காலி பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்போ தீமையானவர்களுடைய அழிவை இந்த இடத்துல அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தேசமோ அல்லது காரியமோ இதுல இருக்கலாம் பின்னணியத்துல. நம்ம இதை நீங்களும் நான் பாருங்க, தெரிஞ்சவங்களும் எனக்கு இதை பத்தி சொல்லுங்க தெரிஞ்சா. இதுக்கு அடுத்த தரிசனம், இதோட தொடர்ச்சியான ஒரு தரிசனம் என்னன்னா 9வது வசனத்துல, அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்த போது இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகள் கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது, அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது, அவர்கள் மரக்காலை பூமி எங்கும் வானத்துக்கு நடுவாக தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோடு பேசின தூதனை, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினைய தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை காட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள், அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையில வைக்கப்படும் என்றான். இப்ப சினையாருங்கிற ஒரு தேசத்தை குறித்து அங்க கொண்டு போய் இது நட்டப்படும். எது, இந்த அக்கிரமக்காரிங்கிறவ,
அக்கிரமம் என்பது அங்க கொண்டு போய் நாட்டப்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல 9வது தரிசனமா எது அப்படி சொல்லப்படுதுன்னா, இது ஒரே தரிசனம் தான், அதுல ஒரு சின்னோண்டு வேரியேஷனை தான் பார்க்க முடியும். என்னது, இந்த மரக்காலை தூக்கிட்டு போறதுக்கு 2 ஸ்திரீகள் வராங்க. இந்த அக்கிரமக்காரி கொண்டு போய் ஒரு இடத்துல, இந்த அக்கிரமம் என்பது ஒரு தேசத்துல போய் நாட்டப்பட போகுது. அது என்ன இடம்? சினேயர் தேசம். இன்னைக்கு நாடு அது என்னன்ட்டு ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சோ இப்படி இந்த காரியத்தை பார்க்கிறோம். இதுக்கு அடுத்ததாக 6வது அதிகாரத்துல 10வதாக அவர் கண்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னா, 1வது வசனத்துல, நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற அவருடைய சமூகத்தில் நின்று புறப்பட்டு வருகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரை, அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரதங்களை தொடர்ந்து 4 ரதங்களை பாக்குறாரு. அந்த 4 ரதங்களும் எங்கிருந்து வருதா? 2 பர்வதங்களுக்கு நடுவுல இருந்து வருதான். அந்த பர்வதங்கள் எப்படி இருக்கா? வெண்கலமான பர்வதங்கள். அப்ப இந்த குதிரைகள் ஒண்ணு ஒரு ஒரு கலர்ல சொல்லப்படுது. மங்க கருப்பு, சிகப்பு, வெள்ளை, மங்கிரம், புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரை. அப்ப பாருங்க, ஒன்னும் அக்யூரேட்டா இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு எவ்வளவு தத்ரூபமாக இந்த தரிசனங்களை கண்டிருந்தால் இவ்வளவு சரியாக அவரால் எழுதி வைத்திருக்க முடியும். சோ இத பார்த்துட்டு அதோட அர்த்தத்தையும் கேட்கிறாரு. இவைகள்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றன. இதோடு என்ன பண்ண போறாங்க இவங்க அப்படின்னா, எல்லாம் வட தேசத்துக்கு ஒருத்தர் போறாங்க, அதுக்கு பின்னாடியே இன்னொருத்தவங்க போறாங்க. ஒரு குதிரை தென் தேசத்துக்கு பக்கம் போகுது, ஒரு குதிரை பாத்தீங்கன்னா பூமி எங்கும் சுத்தி, ஒரு 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 ரதம் பாத்தீங்கன்னா பூமி எங்கும் சுத்தி வரும். இப்படி இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 15வது வசனத்துல இவங்க பாத்தீங்கன்னா அவங்கள தண்டிப்பார்கள். கர்த்தருக்கு கோபம் மூட்டினவர்களை ஒரு அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொண்டு வரக்கூடியவர்களாக இவங்க காணப்படுறதை நம்ம பார்க்கலாம். 14வது வசனம், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனமாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும், சாரி நான் தப்பா படிக்கிறேன்னு நினைக்கிறேன், சாரி, 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம், நான் இப்போ 9ஆம் அதிகாரத்துல படிச்சிட்டேன். 8வது வசனத்துல, வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவர்கள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் தண்டனைகளை நிறைவேற்றி தேவனுடைய கோபத்தை சாந்திப்படுத்தக்கூடியவைகளாக இந்த ரதங்கள் பத்தின இந்த ரதங்கள் தரிசனம் அதுதான் வெளிப்படுத்துது. 11வது வசனம் 6:11, அங்கே அவர்கள் வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் சிரசிலே வைத்து. சோ இது அடுத்தது சாந்தி பண்ணி 8வது முடியுது அந்த தரிசனம். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா யோசுவாவை குறித்து திரும்பவுமாக அங்க தீர்க்க தரிசனம் உடைக்கப்படுகிறது. அவருக்கு வெள்ளி பொண்ணு எல்லாம் எடுத்து அவருக்கு கிரீடத்தை செய்வித்து அவர் பிரதான ஆசிரியனுடைய தலையில வைத்து அதை வைக்கப்படுவதோடு கூட இன்னொரு தீர்க்க தரிசனம் 12வது வசனத்துல, ஒரு புருஷன் அவருடைய இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இதுதான் நம்ம ஆவிக்குரிய ஆலயம், இன்னைக்கு அவர் கட்டி கொண்டிருக்கிற ஆலயம். அகிலம் உலகம் முழுவதும் நம்ம எல்லாரும் அந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கல்லுகளை போல ஒவ்வொரு அவயங்களை போல நாம இருக்கிறோம். அவரே அவருடைய ஆலயத்தை கட்டுவார்.
அவை மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இதுல இந்த 2 வசனத்துக்குள்ள பெரிய பெரிய சீக்கிரட்டை உள்ள வச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆலயத்தை குறித்து மகிமையா நம்ம சாலமோன் ஆலயத்தை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இந்த ஆலயம் 3 முறை கட்டப்பட்டு இடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ அது இல்லை, இனிமே அது கட்டப்பட போகுது கடைசி காலத்துல. அப்போ அந்த ஆலயத்துக்கு இவ்வளவு மகிமையை கொடுத்து கொடுத்து ஆண்டவர் பேசுறதுக்குடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்து என்ற ஆலயம், நாமே அவருடைய ஆலயம். அவர் கட்ட போற ஆலயம் எப்படி? கையினால் அவர் கட்ட போறது இல்ல. அவர் கட்ட போற ஆலயத்துல அவரே ஆசாரியரா இருக்க போறார், அவரே தேவனா இருக்க போறாரு, அவரே நடத்த போக்கூடியவராக இருக்க போறாரு. அப்போ இந்த பெரிய சீக்கிரட்டா அங்க சொல்லி வைக்கிறார். அவங்களுடைய காலத்துக்கு தேவையானதையும் சொல்றாரு, பின்கள்ல வரும் நாட்கள்ல என்ன நடக்க போகிறதையும் அவருக்கு சொல்லி முடிக்கிறாரு. 15வது வசனம், தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இதை நிறைவேறும் என்று சொல் என்றார். அப்போ தூரத்துல இருந்துதான் கோரேஸ் அனுப்புறாரு. உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் நீங்க வாங்கிட்டு போய் கட்டுங்க. தூரத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. இன்னைக்கும் எல்லா உலகம் முழுவதும் தேவனை அறிந்து கொண்ட ஜனங்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவ்வளவு ஆலயத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் சொன்னதோடைய அடுத்த கட்டம் எனது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலயம் கிறிஸ்து ஆலயமாக, நாம் அவருடைய ஆலயமாக. இப்போ இதோடைய உள்ள ஆழ்ந்து பார்க்கும்போது அதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு. கையால கட்டப்பட்ட 4 பேர் இடிக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கும்னா, இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கக்கூடிய தேவன் நம்மளையே ஆலயம்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த ஆலயத்தை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டியது இருக்கு, எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டியிருக்கும், எப்படியெல்லாம் அதை துப்புரவாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். சோ இந்த தரிசனங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 10 தரிசனங்களும் இந்த தரிசனங்கள்ல என்னென்ன அர்த்தம் இருக்கோ இல்லையோ எனக்கு அது புரியல. ஆனா இவ்வளவு தேவன் ஒரு மனுஷனோட இடைப்படுறாருங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களோட நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக தான் இருக்காரு. ஆனா நாம தான் அவர்கிட்ட நெருங்கி போக மாட்டேங்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருக்கமா இருக்கோமோ அந்த அளவுக்கு அநேக காரியங்களை நிச்சயமா நமக்கும் வெளிப்படுத்துவார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான வேத பகுதி. தொடர்ந்து நாம் அதை படிப்போம் வரும் வாரங்களிலே. அப்படியே ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா சிஸ்டர்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வேத பகுதியில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை தொடர்ந்து நடத்துவதற்கு பிரயாசப்படுகிற சகோதரர் ஜெனிஃபர் ஆனந்த் பிரதர் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் பெற்றோரையும் அப்பா பிள்ளையும் மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா ஒவ்வொரு அன்பு சகோதரர்களையும் சகோதரிகளையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள்ல நாங்க கேட்ட வேத வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு காரியங்களை பேசியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. நீங்க எங்களை வழி நடத்துங்க. இன்னும் உடைய வேதத்துல எவ்வளவோ ஆழங்கள், எவ்வளவோ எங்களுக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் இருக்குது சுவாமி. நாங்க அறிந்து கொள்ள வேண்டிய அரிய பெரிய பொக்கிஷங்கள் எவ்வளவோ இருக்கு ஏசப்பா. அதையெல்லாம் நாங்கள் இன்னும் கற்று தேர்ந்து அப்பா அதை உட்கிரகித்து இன்னும் உண்மை அறிகிற அறிவில நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து அப்பா நடைபெறவும், தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளவும், இன்னும் அநேக வேதத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமுடைய அநேகரை கர்த்தர் இதுல கொண்டு வந்து இணைக்கும்படியாகவும் கூட நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் அப்பா இவர்கள் எல்லோருக்கும் உண்டாயிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய கரம் அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும். பலவிதமான சூழ்நிலைகளோடு, பலவிதமான போராட்டங்களோடு அப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தா அப்பா ஆண்டவரே அவர்களையும்
அப்பா விடுவித்து இந்த வேத வசனம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. இந்த சத்தியத்தை படிக்க படிக்க வேதத்தை அப்பா தியானிக்க வேதத்துக்கு என்று நேரத்தை ஒதுக்கும் போது அப்பா அவர்களுக்கு அது விடுதலையை கொடுக்கிறது, எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது ராஜா. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல நன்மை. பரவாயில்லை. ஆமேன். Thank you all for joining today. God bless you.